ஏறாத, மரத்துல ஏறாத, இறங்கு இறங்கு, கரண்ட் கம்பி போகுது அங்க போகாத. ஒரு 50 மாட்டை கட்டி போட்டு உங்களுக்கான ஓட்டுரிமையை நான் பெற்று தருவேன், நமக்கான உரிமையை நான் பெற்று தருவேன், நீங்கள் நம்ப வேண்டும். நீங்க நினைக்கலாம் நான் ஏதோ வன்மத்தோட பேசுறேன்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு எங்க அண்ணன் மீது எந்த வன்மமும் கிடையாது. அடுத்ததாக மண்ணை வைத்து மாநாடு போட போறேன், மண்ணுக்கான உரிமையை, இந்த மண்ணுரிமையை நான் பேச போறேன். வயசுல வேணா தங்கையா இருக்கலாம், ஆனா அறிவில் அவர்தான் அக்கால் எனக்கெல்லாம். மரத்துல ஏறாத, கரண்ட்டுக்கு போய் போகுது, மரத்துக்கு மரம் தாவாத, ஏன்னா மனுஷனா வேற யாரையுமா நீ? ஒண்ணுமில்ல, நம்ம மாடுகளை வைத்து மாநாடு நடத்தியவர் அவர் நம்ம பேசிதான் ஆகணும். எனக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் பிள்ளைங்களாம் இருக்கும், ஏதோ ஒரு பிள்ளை ஒரு 50 மாட்டை கட்டி போட்டு உங்களுக்கான ஓட்டுரிமையை நான் பெற்று தருவேன், நமக்கான உரிமையை நான் பெற்று தருவேன், நீங்கள் நம்ப வேண்டும், நம்முடைய உரிமை பறிபோய் விட்டது, நாம் ஏமாற்றப்பட்டோம் தோழர்களே, நாம் ஏமாற்றப்பட்டோம் உறவுகளே அப்படின்னு ஒரு 50 மாட்டை கட்டி போட்டு நம்ம வீட்டுக்குள்ள ஒன்று ஒரு 30 வயசுல 40 வயசுல ஒரு 50 வயசுல பேசிக்கிட்டு இருந்தாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? நான் இன்னும் நீங்கள் நினைக்கலாம் நான் ஏதோ வன்மத்தோட பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு எங்கள் அண்ணன் மீது எந்த வன்மமும் கிடையாது. எப்படியாவது அவரை குணப்படுத்தணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கமே தவிர உண்மையிலே தனிப்பட்ட முறையில் எனக்கு எங்கள் அண்ணனுக்கு எந்த வாக்கியா தகராறும் கிடையாது. அதனால் இப்போ மாடுகளை வச்சு நடத்தணும், அதான் நம்ம சொல்கிறேன்டா. ஒரு பையன் நடத்தினாங்க, நம்ம என்ன சொல்றா, ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு போட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மனநல மருத்துவத்தை நம்ம கூப்பிட்டு போவோம். அதானே செய்வோம், அது ஆஃபீஸில் நம்ம அதானே செய்வோம். அல்லது அவரை கூப்பிட்டு பாராட்டி விருதுகள் வழங்கி அவர்கிட்ட இங்கே உள்ள மீடியாக்கெல்லாமே மைக்கை நீட்டுவோம்மா. இப்படி ஒரு பையன் ஊரில் திடீரானு வச்சுக்கோங்க, மீடியாக்கெல்லாம் மைக்கை நீட்டி இந்த மாதிரி முதல்வர் பேசியிருக்காரு, அந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்காரு, இந்த மாதிரி இவர் பேசியிருக்காருன்னு ஏதாவது கருத்து கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ஆனால் இங்கே உள்ள மீடியாக்கள் கேட்குறாங்க. அது என்னன்னு தெரியல நமக்கு, அது மீடியாக்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ அடுத்ததாக மாடுகள், ஏன் மாடுகளை வச்சு நடத்தினாருங்கிற உண்மை எனக்கு லேட்டாக தான் தெரிய வந்துச்சு. மனிதர்களை வச்சு ஒரு கூட்டம் நடத்தும் பொழுது அவ்வளவு கதைகள் அள்ளி விடுவார். நமக்கு சின்ன காதுகள் தான் இல்லைங்களா? அண்ணனுக்கு இந்த காதுகள் பத்தலை, பார்த்தாரு எதுனா பெரிய கதைனாக அடுத்தது மாடப்பிடி, அதுதான் நல்ல பெரிய காதா இருக்கு, எதுத்தும் பேசாது. அடுத்தது மரத்தை வச்சு வேற மாநாடு போட போறாங்கிறாப்புல. இது எங்கே போய் நிற்க போகுது? இப்போ எப்படி ரோட்டில் நடமாடுறதா இல்லையா? அந்த கட்சிக்காரங்க போகும்போது இப்போ பயந்துக்கிட்டு என்ன கடிச்சு வச்சுருவானா என்னன்னு தெரியலையே, ஒரு மாதிரி பார்க்குறானு அப்படி. அடுத்தது மாநாடுகளை வைத்து கூட்டம் போட போகிறேன்னு அறிவிப்பிட்டிருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக ஒரு தகவல் வந்துச்சு, மரம் வைத்து மாநாடு முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்ததாக மண்ணை வைத்து மாநாடு போட போகிறேன், மண்ணுக்கான உரிமையை, இந்த மண்ணுரிமையை நான் பேச போகிறேன் அப்படி. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ 15 வருஷமா மண்ணு கூட தான் பேசிகிட்டு இருக்க, ஒரு 30 லட்சம் மண்ணு இருக்கு உங்ககிட்ட, நீ தனியாக மண்ணை அள்ளுவதற்கு போக தேவையில்லை, மாட்டை பிடிச்ச பிறகு மண்ணை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 30 லட்சம் உன்னுடைய ஃபாலோவர்ஸ் முழுக்க இப்போ 30 லட்சம் இருக்குன்னு எனக்கு தெரியல, பூரா தாவிட்டாங்க மரம் அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டேன். இந்திரா பேசும்பொழுது இந்த KFC மேட்டர் சொன்னாப்புல, உத்தரப்பிரதேசத்தில் தானே இருந்துறாது, உத்தரப்பிரதேசில் KFC திறந்திருந்தாக்கா அடித்து நொறுக்கிறது போன்ற வீடியோக்கள் வந்திருக்கு. ஏன்னாக்கா இது இந்துக்களுக்கான மாதம், அதனால் இந்த மாதத்தில் நான்வெஜ் கடைகள் திறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள KFC கடைகள் எல்லாம் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சங்கிகள் வந்து அப்போ இது இந்துக்களுக்கான மாதம், அதான் ஆடி மாதம், அதனால நாங்கள் கூழ் ஊற்றுவோம், விரதம் இருப்போம், அதனால் நான்வெஜ் கடைகள் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? உண்மையிலேயே நான்வெஜ்ஜுக்கு எதிரானவர்களாக அந்த சங்கிகளுடைய ஆட்சி தான் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு ஒன்றியத்தில். அப்போ உண்மையிலேயே இவங்க இந்த நான்வெஜ்ஜுக்கு எதிரானவர்கள் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே டாப் 5ல இருக்கக்கூடிய பீஃப் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ் எந்தெந்த மாநிலங்கள் இருக்கு தெரியுமா? நம்பர் 1ல இருக்கிற கம்பெனி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு. மகாராஷ்டிராவை ஆண்டுகிட்டு இருக்கிறது யாரு? ஆப்வியஸ்லி சங்கிகள், BJP தான் ஆண்டுகிட்டு இருக்கு. நம்பர் 2ல இருக்கிற அந்த கம்பெனி இருக்கிற மாநிலம் வந்து உத்தரப்பிரதேஷ். நம்பர் 3 டெல்லி, அங்கேயும் BJP தான். நம்பர் 4 டெல்லி தான். நம்பர் 5 உத்தரப்பிரதேஷ். இப்போ டாப் 5ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து 2 உத்தரப்பிரதேஷ், 2 டெல்லி, 1 மகாராஷ்டிரா. இந்த 5 மாநிலமும் BJP ஆளுகிற மாநிலங்கள். அப்போ இப்போ ஆடி மாதம் நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம் அல்லது கூழ் ஊற்றுவோம், அதனால் இந்த கம்பெனிகள்லாம் இழுத்து முடுங்கன்னு உங்கள் நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் அந்த கம்பெனிகள்லாம் இருக்குது. இந்த கம்பெனி வாசலில் போய் நீங்கள் முற்றுகையிட்டு எப்படி KFCனுடைய போர்டுகளை உடைச்சி அங்கே போகிற வாடிக்கையாளர்கள் அடித்து அங்கே உள்ள கண்ணாடிகள் அடித்து நொறுக்குனீங்களோ, அதே மாதிரி அங்கே உள்ள ஹெட் ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் ஈஸியாக அடித்து நொறுக்கினீங்கனாக்கா ஒட்டுமொத்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் இங்கே சாப்பிடாம இருப்பாங்கல்ல அந்த மாநிலங்களில், குறிப்பாக BJP ஆளுகிற மாநிலங்களில். இப்போ அதை பண்ணலாமே, அவங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்போ இதுக்கு பின்னாடி உள்ள சதிவலைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ணா அவர் தனி ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. கற்ப பெரியார் பற்றி பேசும்பொழுது அண்ணா ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார், வெளியில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு வெளியில் நின்று கும்பிட்ற அப்படின்னு சொல்லும்போது தான், வெளியில் நின்று கும்பிட்டாலே இவ்வளோனாக்கா அப்போ உள்ளே போய் கும்பிட்டாக்கா எனக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கும் அப்படின்னு முதல்ல கேட்ட ஒரு சுயமரியாதை கிழவன் தந்தை பெரியார் அவர்கள். அப்படின்னு இந்த கர்ப்ப கிரக நுழைவு போராட்டம் அப்படின்னு பெரியார் அறிவிக்கும் பொழுது அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க,
நீங்கள் ஒரு நாத்திகர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், நீங்கள் எதுக்குங்க அந்த கர்ப்ப கிரக நுழைவு போராட்டம்ங்கிறது எதுக்குங்க நீங்கள் அறிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். கர்ப்ப கிரக நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது என் மக்களை பக்தனாக்குவதற்காக அல்ல, என் மக்கள் சூத்திரன் இல்லை என்பதை இந்த உலகத்திற்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்று அவர் அறிவித்தார். இப்போ இந்த அஜித்குமாருடைய மரணம் நடந்துச்சு, அது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் தான். அதில் முதல்வர் அவர்கள் சாரி கேட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் என்ன நடக்கணுமோ என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்காரு. ஆனால் நிறைய பேர் வந்து ஏன் முதல்வர் அங்கே போகலை, முதல்வர் அங்கே ஏன் போகலை அப்படின்ற கேள்வியை குறிப்பாக எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் நிறைய இடங்களில் டே பை டே ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது, ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்குது. குஜராத்தில் இப்போ ஒரு பிரிட்ஜ் ஒன்று இடிஞ்சு விழுந்து அதில் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மோர்ஃபி பாலம் இடிஞ்சு விழுந்தது, இயற்கை சீற்றங்கள் நடந்தது. இவ்வளவு சீற்றங்கள் நடந்து இவ்வளவு உயிர்கள் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலே அவ்வளவு உயிர்கள் போகும் பொழுது ஏன்பா நரேந்திர மோடி அந்த இடத்துக்கு போகல? அவர்களுடைய ஓட்டை வச்சு தானே நீங்கள் அன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கீங்க ஒன்றியத்தில். அப்போ ஏன் நரேந்திர மோடி ஏன் அங்கே போகல? இப்போ நரேந்திர மோடி எங்கே இருக்கார்? அவர் இந்தியாவிலே இல்லையே. அவர் இவ்வளவு சோக நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, இவ்வளவு உயிர்கள் பறிபோகும் பொழுது அம்பானியும் அதானியும் கூட்டி கொண்டு போய் பல வெளிநாடுகளில் அவங்களுக்கான சுரங்கங்களை அவங்களுக்கு கைமாற்றி விடுறது போன்ற அருமையான ஒரு புரோக்கர் வேலை செய்கிற ஒரு நபராக இருக்கிறார். இப்போ இவங்களை நோக்கி நம்ம கேள்வி எழுப்பணும்ல. நமீபியாவில் ஏதோ அவார்டு கொடுத்துருக்காங்க போல, விருது கொடுத்துருக்காங்களாம். நமீபியாங்கிற பேரே ஒரு வாயில் வரல. இப்போ மிஸ்ஸஸ் சிறிசேனா அப்படிங்கிறது தப்பாக படிச்சாருங்க நம்ம பார்த்துருக்கோம். சிறிசேனா வெல்கம் பண்ணும் பொழுது சிறிசேனா, அடுத்தது மிஸ்ஸஸ் சிறிசேனான்னு இருக்காது, எம்ஆர்எஸ்னு போடுவாங்க இல்லைங்களா? அது நம்ம தலைவன் படிக்கும்போது எப்படி நம்ம படிச்சாரு மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு மாதிரி குறுகுறுன்ட்டு பார்க்குறீங்க. சிறிசேனா அது ப்ராம்ப்டை பார்த்து படிக்கிறாரு. சிறிசேனா எம்ஆர்எஸ் சிறிசேனா அப்படின்னு படிச்ச இவர் தான் நமக்கு பிரைம் மினிஸ்டர். புரியுதுங்களா? கம்பராமாயணத்தை ஏற்றவர் யாரு? சேக்கிலார். இவர் நமக்கு முதல்வராக இருந்திருக்காரு முன்னாடி. இல்லை கால கிறகம் அதெல்லாம். இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வண்டி ஓட்ட வேண்டி இருக்கு. அப்போ இவங்களாம் நம்ம நபீபியாங்கிற பேர நபிங்கிறாரு. இவர் தான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஒன்றிய அமைச்சராக நமக்கு இருக்கிறார். அடுத்ததாக நான் இடையில ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்கிறதுக்காக ஈரோடு போயிருந்தோம். நான் கரிகாலன் இந்திரா வந்தாப்புல நினைக்கிறேன். நீங்கள் வந்திருக்கீங்களா? இந்திரா வந்தாப்புல ஈரோடு பயிற்சி வகுப்பு எடுக்கிறதா போயிருந்தோம். அப்போ ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த மாணவி வந்து பெரியாரை பற்றி அவ்வளவு அருமையாக பேசுகிறாங்க. பெரியாரை பற்றிய பாடல் படிக்கிறாங்க. வழக்கமாக மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு ஒப்பிப்பாங்களா, அந்த மாதிரி இல்லை. அது புரிதலோட பேசுகிறாங்க. நான் அவங்ககிட்ட கேள்விகள் கேட்குறேன். அந்த கேள்விகளுக்கு பதிலும் சொல்கிறாங்க, பெரியாரை பற்றி பதில்கள் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்ன படிக்கிறீங்கன்னா 6ஆவது தான் படிக்கிறேன்னு அந்த பாப்பா சொல்கிறாங்க. 6ஆவதுல இவ்வளவு பெரியாரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டேன், எப்படிம்மா இது உனக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். சொன்ன பதில் ஒன்று தான், நான் வந்து மதிவதனி அக்காவுடைய ஃபாலோயர், நான் மதிவதனி அக்காவுடைய தான் நான் பின்பற்றுறேன், நான் எதிர்காலத்தில் மதிவதனி அக்கா மாதிரி வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு இந்த பாப்பா சொன்னாங்க. அந்த பாப்பாவுடைய பேர் அன்பெழில். அதனால் இப்படியாப்பட்ட அன்பெழில்கள் தமிழ்நாடு முழுக்க உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய, வயசில் வேணால் தங்கையாக இருக்கலாம், ஆனால் அறிவில் அவர் தான் அக்கால் எனக்கெல்லாம். அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கூச்சப்பட தேவையில்லை. உண்மையை ஒத்துக்கிறவன் தான் பெரியார் மாணவன். அதனால் அது ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த கூச்ச நாச்சமும் இல்லை. அடுத்ததாக ஒரு சம்பவத்தை செய்கிறதுக்காக காத்துட்டு இருக்கா. நீ ஏன் அதுக்குள்ளே வந்த? நான் சில பில்டப்லாம் கொடுக்கணும், போய் உட்காரு. எல்லாத்துலேயும் அவசரம். இப்போ ஒரு முழக்கம் போட்டோம் இல்லைங்களா? இதுதான் வழக்கமாக பல கூட்டங்களில் போடுற முழக்கம். நிறைய நம்ம ஆர்ப்பாட்டங்கள் போயிருப்போம், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அல்லது இது மாதிரி பொதுக்கூட்டங்களில் நிறைய முழக்கங்கள் போடுவாங்க. ஒன்று வாழ்க சொல்லுவாங்க, கண்டன ஆர்ப்பாட்டம்னாக்கா ஒழிக, அரசு ஒழிக, காவல்துறை ஒழிக அப்படின்னு சொல்லி முழக்கங்கள் போடுவாங்க. ஆனால் புதுசாக இப்போ சில முழக்கங்கள், எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே இது மாதிரியான கூட்டங்களில் இப்போ புதுசாக சில முழக்கங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சி அறிமுகப்படுத்தியிருக்கு. அந்த முழக்கம் என்னன்னாக்கா, ஏறாத மரத்தில் ஏறாத, இறங்கு இறங்கு, கரண்ட் கம்பி போகுது அங்க போகாத, மரத்தை குத்தாத, சேர கிளவை வை. இது போன்ற முழக்கங்கள் தமிழ்நாடு முழுக்க புதிதாக அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் சில முழக்கங்களை, ஏன்னா அவங்க வந்து ஒரு எல்லாரும், ஆமா அந்த முழக்கத்தை போட்டவர் அந்த கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர், பொதுச் செயலாளர், மன்னிக்கணும் பொதுச் செயலாளர். எனக்கா எல்லாருமே அவங்கள ஆதரிக்கிறவங்க புதுசா ஏதாவது வேணும் ப்ரோ, புதுசா ஏதாவது வேணும் இல்லைங்களா? அப்ப ஒரு மாற்றம் வேணும்ல, அதான் முழக்கத்தையும் ஒரு மாற்றமா கொடுத்துட்டாங்க. மரத்துல ஏறாத, கரண்ட்டுக்கு போய் போகுது, மரத்துக்கு மரம் தாவாத, ஏன்னா மனுஷனா வேற யாரையுமா நீ? இந்த மாதிரியான முழக்கங்கள் மத்தியில் அந்த அணில்களை குறிப்பாக பேணி காக்கிற, அவர்களை எப்படியாவது மரத்துலேருந்து இறக்கி, தம்பி மரத்துலலாம் தொங்கக்கூடாது, 4 காலில் நடக்கக்கூடாது, மனிதர்கள் என்றால் 2 காலில் தான் நடக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான வேலையை இந்த சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் மில்டன் அவர்கள்
உங்களுக்காக நன்றி உரை என்கிற பெயரில் அந்த சம்பவத்தை நிகழ்த்துவார்.